செடிகள் எல்லாமே வாடி போய் காஞ்ச மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா மில்கி ஃப்ரூட்டுங்க. ஸோ மில்க் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. இதில் வந்து இது பர்பிள் கலரு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஃப்டட் பிளான்ட் தான். ஸோ கிராஃப்டட் எல்லாமே சூப்பராக மோல்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3.5 to 2 ஃபீட்டுக்கு மேலேயே இருக்குங்க. ஸோ இப்போ இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு ரெடியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 1.5 மந்தில் ஃப்ளவரிங் வேறு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒரு நல்ல சூப்பரான வெரைட்டி. லீஃபுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். காய்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெகுலராக வச்சுட்டே இருக்கும். அதாவது ஒரு கொத்துக்கும் சொல்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பராக நிறைய பிடிக்கக்கூடியது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து உள்ளே வந்து அந்த க்ரீமி ப்ளஸ் அந்த மில்க்கு ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ அதனால தான் அது பேர் மில்க் ஃப்ரூட்டுங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பெஸ்ட் ப்ரைஸில் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதோட ரேஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு 1000 rupees 1200 அப்படின்னு நினச்சிருப்பீங்க. 1000க்கு உள்ளே தாங்க இந்த ப்ரைஸு. ஸோ அந்தளவுக்கு சூப்பரான குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சிங்கிள் பிளான்ட்டு. ஸோ எவ்வளோ பிரான்ச்சஸோட சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஸோ வேணுன்றவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள்.